திரும்பவும் சொல்கிறேன் மக்களே, நம்ம கைக்கு வந்து நழுவ விட்ட விஜயகாந்த் மாதிரி நம்ம கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயை என்றென்றைக்கும் நழுவக்கூடாது. நமக்கு அவர் கிடைச்ச பொக்கிஷம், அதை மறந்துடாதீங்க. மறந்துடாமல் நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்துங்க. திருச்சி, அரியலூர் இந்த இடங்களே ரொம்பவே ஸ்தம்பிச்சு போன மாதிரி நம்ம தலைவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் நடந்தது அப்படின்னு நம்ம பேசும்போதே நம்மளுடைய உடலெல்லாம் புல்லரிக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் இப்படி ஒரு தலைவர் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டாரா, ஒரு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ள தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏங்கின காலங்கள் உண்டு. அதன்படி ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் தருவாயில் அவங்க செய்த சில நல்ல விஷயங்கள் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால தான் அவருடைய இறப்புக்கு கோடிக்கணக்கான பேர் குவிஞ்சாங்க அப்படின்றது நம்ம நினைவில் இருக்குது. அடுத்ததாக விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் அவர் அடுத்தடுத்த படிக்கு வரும்போது, சரி இவர் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த எண்ணம் இவருக்கு இருக்குது, அதனால் இவர் அரசியல் வர்றது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அரசியலில் அந்த கொள்கை தத்துவம் இதெல்லாம் பார்க்குறத விட மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த குணம் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருத்தர் தான் விஜயகாந்த். அவரும் நாளடைவில் உடல் நலம் குறைவாகி அவர் நலிவுற்று அவர் போனது நமக்கு ரொம்பவே மனசில் அழுத்தம் நிறைந்ததாக இருந்தது. இவரும் போயிட்டார். அடுத்ததாக நம்ம திமுக அதிமுகவை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்தோம். இந்த நிலையில் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் மக்கள்கிட்ட நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்கள் உங்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசி வரும்போது, சரி இவர் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வாரோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இவர்கிட்டையும் நாம் நினச்ச விஷயங்கள் கிடைக்கல. இவரும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டார். நம்ம திரும்பவும் திமுக அதிமுக அப்படின்னு இரண்டு அரக்கர்கள் கையில் மாட்டிக்கிட்ட மனிதர்களாக நம்ம திரும்பவும் கடந்து வந்தோம். இந்த நிலைமையில் யாராவது நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயில் தான் விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவர் செய்யக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே இவர் நல்லவர், நம்ம நினைக்கக்கூடியவராக இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற அந்த வண்ணமே இவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. இவர் தான் சம்பாதிக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபா, ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 150 கோடியிலேருந்து இப்போ கடைசி படம் பார்த்திங்கன்னா 250 கோடி வரைக்கும் இவர் கமிட் ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவ்வளோ ரூபாயை இவர் சம்பளமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயில் கிட்டத்தட்ட சினி ஃபீல்டில் டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த விஜய் அவர்கள், நான் என்னுடைய வேலையை நான் விட்டுட்டு நான் மக்கள் பணிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது புதுசாக இருக்கே, இந்த மாதிரிலாம் கூட செய்ய முடியுமா? அரசியல்வாதிகள் பணத்துக்காக தானே அரசியல் செய்வாங்க. இப்படி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தன்னுடைய லாபத்தெல்லாம் விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய வண்ணம் இவருடைய முதல் செயல்பாடு இருந்தது. சரி ஏதோ சும்மா சொல்லிவிட்டு இந்த ரஜினி கமல் மாதிரி வந்துட்டு போயிடுவாரோ அப்படின்னு நம்ம நினச்சி பயந்துட்டு தான் இருந்தோம். அடுத்தடுத்து இவர் நடத்தின மாநாடுகள், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும், இவர் நடத்தின மாநாடு எல்லாமே ரொம்பவே இவர் மேலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கின வண்ணம் இருந்தது. இவருடைய பேச்சுகள் எல்லாமே மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் இருந்தது. ஒருத்தவனை பார்த்தோன்னே நம்ம ஃபீல் பண்ண முடியும், இவன் நமக்கு நல்லது செய்வான். ஏன்னா எல்லாமே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எதுவுமே மனசில் ஒன்று வச்சு வெளியில் பேசாத வண்ணம் உண்மையிலேயே ஹார்ட்லேருந்து வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். விஜய் பேசின அத்தனை விஷயமும் அப்படி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஏதோ நம்மளில் ஒருத்தர் நம்மளுக்காக செய்கிறதற்காக மேலேறி வந்த மாதிரியே இருந்துச்சு. சரி அவர் என்ன சாமானியனா, அவர் பணக்காரர் தானே, அப்புறம் எப்படி சாமானியனுடைய உணர்வுகள் எல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லைங்க. நல்ல உணர்வுகள் இருக்கக்கூடியவங்க சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. நல்ல சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும். அந்தபடி தான் நம்ம விஜயை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒருத்தர் தன்னுடைய புகழையும் தன்னுடைய பணத்தையும் விட்டுட்டு அரசியலில் நாளைக்கு நம்ம ஜெயிப்போமோ தோப்போமோ, ஒருவேளை தோல்வியை கூட தழுவலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்னுடைய சினி ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விலகினதுக்கப்புறம் அரசியலையும் தோத்துட்டு திரும்பவும் சினிமா துறைக்கு போய் நான் ஹீரோவாக நடிக்கிறேன், எனக்கு பழைய மாதிரி இத்தனை கோடி சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுனா ஒருவேளை அவருக்கு சம்பளம் பாதியாக கிடைக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில் என்ன பேச்சு வரும்? கேலியும் கிண்டலுமா பேச்சு வருமா வராதா? இப்படி எல்லாத்தையும் மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிட்டு எனக்கு சினி ஃபீல்டில் எனக்கு எந்த வேலையும் வேணாம், எனக்கு அந்த சம்பளமே வேணாம், நான் மக்கள் பணிக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் தோற்றதுக்கு அப்புறமா
சினி ஃபீல்டுக்கே போனால் மக்கள் கேலியாக தான் நினைப்பாங்க அப்படின்றது விஜய்க்கு கண்டிப்பாக தெரியும். இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு வராரு அப்படின்னா இது ஒரு சாக்ரிஃபைஸ் தான், இது ஒரு சேலஞ்சிங் தான். இவருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதில் இவர் தோற்றாலும் இவருக்கு ஏச்சும் பேச்சும் கிடைக்கும். இதில் அவர் வெற்றி பெற்றால் எல்லா விஷயமும் நல்லதாக மக்கள் நமக்கே அமையும். இப்படி இருக்கும்போது நம்ம கைக்கு வந்து நம்ம விட்ட விஜயகாந்த் மாதிரி இப்போது கைக்கு வந்து நிற்கிற விஜயை நம்ம ஒருபோதும் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நல்லவர்கள் கிடைப்பாங்க, அவர் ஆட்சி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். இப்போ கூட நம்ம பேசுகிறோம், காமராஜர் இன்னைக்கு இந்த நேரத்தில் இருந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இப்போ நினைக்கிறோம். ஆனால் காமராஜரை போல மனநிலை இருக்கக்கூடிய இந்த விஜய் நம்ம கையில் இருக்காரு. இன்னைக்கு இவரே இழந்துட்டு விஜய் அன்னைக்கு இருந்திருக்கலாமே, விஜயகாந்த் அன்னைக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். பட் விஜய் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கையில் இருக்காரு. இவரையும் விட்டுட்டு நாளைக்கு விஜய் நம்ம மத்தியில் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி நினைக்காத வண்ணம் இன்னைக்கே நம்ம சுதாரித்து கிடைத்த இந்த பொக்கிஷத்தை நம்ம பிடிச்சி நம்மளோட வைத்துக்கொள்ளணும். ஏன்னா நல்லது நினைக்கக்கூடிய நல்லவர்கள் மிக குறைவாக இருக்காங்க இந்த காலத்தில். நல்ல எண்ணம் கொண்ட சாமானியர்கள் மிக அதிகம். ஆனால் அவங்களாலெல்லாம் இப்படி வளர்ந்து திமுக அதிமுக மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த இரண்டு அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து நம்மளை தப்புவித்து காப்பாற்றி அவங்க ஆட்சியில் நிற்கக்கூடிய அளவுக்கு எந்த சாமானியனும் அவ்வளோ சீக்கிரமாக வளர முடியாது. சீமானே எடுத்துக்கொள்ளுங்க, இவ்வளோ வருஷமாக அவர் கத்தி கத்தி பேசுகிறாரு. ஆனாலும் அவரால் குறிப்பிட்ட சதவிகித ஓட்டை தவிர ஜெயிக்க முடியல. இதுதான் நிலவரம். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக ஆரம்பத்திலிருந்தே ஊழல்ல இருந்தும் ரொம்பவே அரசியலில் என்னென்ன தந்திரம் செய்யணும் அப்படின்றதுலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள். திமுக அதிமுக இருந்து நம்மளை காப்பாற்றி நல்லவன் ஒருத்தன் ஆட்சி பண்ணணும்னு நினச்சா அது சாமானியனால் முடியாது. அது இந்த மாதிரி மக்கள் மத்தியில் நல்ல பேர் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுமை மிக்க தலைவனால் தான் முடியும். அப்படி ஆளுமை மிக்க தலைவன் சாமானியன்லேருந்து உருவாகணும் அப்படின்னம்னா அதுக்குரிய காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சாமானியன் வளர்கிற வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் கூட்டம், ஊழலில் புரண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த சாமானியனை அழிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காலத்தில் விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ, நல்ல எண்ணம் கொண்ட மாஸ் ஹீரோ வெளியில் வரும்போது தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில மேஜிக் நடக்கும். அப்படித்தான் விஜய் போகக்கூடிய பேசக்கூடிய இடங்கள்லாம் மக்கள் கூட்டம் கடல் அலை போல திரண்டு வருது. மக்கள் எதிர்பார்க்கறது ஒன்று தாங்க, எங்களுக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டீங்களா? அரசியல்வாதி நீங்கள் எங்களுக்கு நல்லது கூட செய்ய வேணாம், கேடு மட்டும் செய்யாமல் இருங்க. அரசியல்வாதிகளுக்குள்ளேயே அரசியல் செய்கிறதுக்கு நல்லவர்களை நம்ம தேடணும்னு நினச்சோம்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம தேடவே முடியாது. ஏன்னா திமுக அதிமுக இவங்களை தவிர வேறு யாரையும் நம்ம மூன்றாவது இடத்துல வச்சு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு கட்சியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ரெண்டு கட்சியும்னா மேலே இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் சொல்லலை, அதுக்கு கீழே இயங்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அது சார்ந்த அத்தனை பேரும் எல்லாருமே ஊழலில் புரண்டவங்களாக இருக்காங்க, கை தேர்ந்தவங்களாக இருக்காங்க. யாருக்குமே தெரியாத வண்ணம் இவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறதுல ரொம்பவே கில்லாடி ஆயிட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் திருந்தி இவங்க எல்லாரும் நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ தாவேகா விஜய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸாக இருக்க போகிறாங்க. அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஊழல்வாதிகளாக இல்லாமல் அவங்கெல்லாம் நம்மளில் ஒருத்தவங்களாக இருக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் ஊழல் செய்கிறதுக்கு கால அவகாசம் ஏற்படும் இல்லையா, அந்த கால அவகாசம் கொடுக்கப்படாமல் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆளுமை திறனால் அதை சீராக நடத்த முடியும். அப்படின்னா மக்கள் ஊழலற்ற எந்த லஞ்சமும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை விஜயால் உருவாக்க முடியும். இதுக்கெல்லாம் நம்ம என்னங்க செய்யணும்? ஓட்டு போடணுங்க. 2026 வருஷத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் விஜய்க்கு முழு சப்போர்ட்டும் கொடுத்து நம்ம ஓட்டு போட்டு அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும். நம்ம இந்த தடவை அட்லீஸ்ட் அவருக்கு 10 சீட்டுக்கு மேலே நம்ம வெற்றியை கொடுத்தோம்னா தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களுக்காக வந்திருக்கோம், மக்கள் நமக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு அவரும் பார்த்துட்டு தான் இருப்பார். இந்த நிலையில் நாம் அவருக்கு எந்த சப்போர்ட்டும் நம்ம செய்யலை, வெறுமனே ஓட்டுகளை தான் பிரிக்கிறோம். இந்த சீமானுக்கு நம்ம கொடுக்குறது போல் வெறுமனே ஓட்டை பிரித்து ஒரு சீட்டை கூட நம்ம ஜெயிக்காமல் இவரை நம்ம விட்டுட்டோம்னா இவரையும் நம்ம கை நழுவ விட போகிறது உறுதியாயிரும். ஏன்னா ஏச்சும் பேச்சும் இன்னும் அதிகமாக இருக்கும். விஜயை மக்கள் தூக்கி கொண்டாடுறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது ஃபுல்லாகவே ரசிகர்களோட கூட்டம், வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்த கூட்டமே தவிர
இவருக்கு ஓட்டு போட வந்த கூட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிரே நம்ம விஜயை அவங்க அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசுவாங்க. இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு தடவை நம்ம 2026 வருஷம் தேர்தலில் முழு ஆதரவோட விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டு விஜயை நம்ம வெற்றி பெற வைக்கணும். நாம் எப்பவும் என்ன செய்வோம்? திமுக இந்த ஆட்சியில் ஊழல் பண்ணுறாங்க, ரொம்ப கரைச்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவை அடுத்த வருஷம் கொண்டு வர்றதுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம். அப்படி அதிமுக அடுத்த தடவை ரொம்ப ஊழல் பண்ணுது அப்படின்னா நம்ம திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடுவோம். இப்படி தான் நம்மளுடைய ப்ரொசீஜரே போயிட்டுருக்கு. நாம் எப்பவும் திமுக கெட்டது செஞ்சுருக்கு, அதனால நல்ல கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம், இல்லை அதிமுக கெட்டது செஞ்சிருச்சு நல்ல கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போடுவோம், அப்படி நம்ம டிசைட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சியுமே கழுசட கட்சி, ரொம்பவே ஊழல் உள்ள கட்சிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பினாமி வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள் தான். இவங்கெல்லாம் மக்களுடைய காசு சுரண்டி 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 அவங்களுக்கும் அவங்களுடைய பேரம்பேத்தி வரைக்கும் சொத்துக்களை சேர்த்தவங்க தான். இப்படி இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் நம்பி நம்பி மாற்றி மாற்றி நம்ம ஓட்டு போட்டோம்ல, இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஒதுக்கிட்டு இந்த தடவை தாவேக்காவுக்கு நம்ம ஓட்டு போடுவோம். நம்ம தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு அதனுடைய செயல்பாடுகளையும் அதனுடைய திட்டங்களையும் நம்ம பார்ப்போம். மேலும் இந்த சீமான் இருக்காப்புல இல்லை, இந்த சீமான் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, விஜய்க்கு கூடின கூட்டம் இந்த திருச்சியிலையும் இந்த அரியலூர்லேயும் கூடின கூட்டத்தை பார்த்துட்டு விஜய்க்கு மட்டுமா கூட்டம் கூடியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஜித் அப்படியே தன்னுடைய ஃபேன்ஸை பார்க்குறதுக்கு அப்படியே காரில் வந்தால் கூட இதை விட அதிகமாக கூட்டம் கூடும். இல்லைனா நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் கூடும், கமல்ஹாசன் வந்தால் கூட கூடும், ரஜினி வந்தால் கூட கூட தானங்க செய்யும். நீங்கள் என்ன விஜயை ஏதோ தலைவர் மாதிரி நினச்சி தலைவரை பார்க்குறதுக்காகவும் தன்னுடைய தொண்டர்கள் வந்த மாதிரியும் நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த சீமானுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லை. இப்படி விஜயை எதிர்த்து 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 பேசி தன்னை தாழ்த்திக்கிட்டே வந்துட்டு இருக்காப்புல. தன்னுடைய ஓட்டுகள் எல்லாம் இவருடைய பேச்சினாலேயே விஜய் பக்கம் திரும்ப போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. அஜித் வந்து நின்னா கூட்டம் கூடும், ரஜினி வந்து நின்னாலும் கூட்டம் கூடும். அதே மாதிரி ஒரு ரசிகனாக தான் விஜயை வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அவருடைய பேச்சை கேட்க கிடையாது, இவரை வந்து பார்க்குறவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இந்த கூட்டத்தில் வந்து கலந்து நிற்கிறவங்க எல்லாரும் மனிதர்கள், மக்கள். நீங்கள் ஓட்டு வேணும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்ட மக்கள் தான் இவங்களை போய்கிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு இது ஒரு கூட்டம் ரசிகர்கள் இப்படின்னு சொல்லிட்டு மக்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் விஜயை தாழ்த்தலை, மக்கள் எங்களை தாழ்த்துறீங்க. ஒரு காலத்தில் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோம் இல்லை ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த எண்ணமும் இருந்த மக்கள் எங்களையே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு இது ஒரு கூட்டம், இது வந்து ரசிகர் கூட்டம், இது வந்து தொண்டர் கிடையாது, இது ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க. இது நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பேச்சை மாற்றிக்கோங்க. விஜய் அடுக்கடுக்காக திமுக கொடுத்த வாக்குறுதியை பற்றியும் அது நிறைவேற்றாததை பற்றியும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. இதை பற்றி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்டதற்கு அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, விஜய் கோடிக்கணக்காக சம்பாதிச்சவர், அவர்கிட்ட பணம் கோடிக்கணக்காக இருக்குது, இவ்வளவு நாளில் அவர் வேறு யாருக்காவது ரசிகர்களுக்கோ இல்லை மக்களுக்கோ அவருடைய பணத்தை வச்சு ஏதாவது நல்லது செஞ்சுருக்காரா? அப்படி செய்யாமல் இருந்துக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கேள்வி எழுப்புறாரு, முதலமைச்சரை மக்கள்கிட்ட அவர் விமர்சனம் பண்ணுறாரு, இந்த மாதிரி அதை செய்யலை இதை செய்யலைன்னு. அவர் எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு முதலமைச்சர் செய்தாரான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லியிருக்காப்புல. உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது ஏறக்குறைய 200 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது, அதை நிறைவேற்ற என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு என்ன அர்த்தம் அப்படின்னா, விஜய் செய்யவே இல்லை, அப்படி இருக்கும்போது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு கேட்கறது தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாரா? சிஎம் ஸ்டாலின் தானே சீஃப் மினிஸ்டர், அவர் தானே மக்கள் பணி செய்யணும். மக்களுடைய வரி எல்லாமே அவருடைய அரசுக்கு தானே போய் சேருது. அவர் மக்கள் பணி செய்கிறதுக்கு தானே இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். அவர் செய்யாமல் இருக்கிறத விஜய் அவர்கள் கேள்வி எழுப்புனா விஜய்கிட்டேயே திருப்பி கேள்வி எழுப்புறீங்க. அவர் சாதாரண மனுஷனாக தானே இருந்தார். இன்னைக்கு முதலமைச்சராக அவர் ஆகுறதற்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. நாளைக்கு அவர் முதலமைச்சராக வந்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை அவர் காப்பாற்றலைனா வேணா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது வரைக்கும் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. நோட் இட்.
திரும்பவும் சொல்கிறேன் மக்களே, நம்ம கைக்கு வந்து நழுவ விட்ட விஜயகாந்த் மாதிரி நம்ம கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயை என்றென்றைக்கும் நழுவக்கூடாது. நமக்கு அவர் கிடைச்ச பொக்கிஷம். அதை மறந்துடாதீங்க. மறந்துடாமல் நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்துங்க. மேலும் இந்த கமல்ஹாசனை பார்த்தீங்களா, அவரும் ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து வந்தவர். அவர் மக்கள்கிட்ட வந்து என்னென்ன பேசினார் அத்தனையும் பேசிட்டு கடைசி அவருடைய சுயநலத்துக்காக போய் திமுக கூட சேர்ந்து அவர் இன்னைக்கு எம்பி ஆகிட்டு அப்படி இப்படின்னு ப்ரெஸ்ஸில் மீட்டிங் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி கேவலமான சினி ஃபீல்ட்லேருந்து வந்தவங்களை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு விஜய் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே மக்களுக்காக அவர் சேவை செய்ய வந்ததை நினச்சி நம்ம எல்லாம் பெருமைப்படணும். இப்படிப்பட்டவரை நாம தான் சப்போர்ட் பண்ணணும். அரசியல்வாதிகள் இவருக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இன்னும் எதிராக பேச போகிறாங்க. ஆனால் மக்கள் நாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலயமா இந்த அரசியல்வாதிகளுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். until then, bye from யுவர் ஜெயரஸ். தேங்க்யூ.